ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புளிச்சக்கீரை ரொம்ப ஈஸியாக செய்யலாம் வாங்க. நான் மண் சட்டியில் செய்கிறேன். பாதி அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. கீரை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. புளிச்சக்கீரையில் அதிகமாக இரும்பு சத்து இருக்குது. அதோடு இல்லாமல் நம்ம எலும்புகளோட உறுதித்தன்மையும் இதில் அதிகமாக இருக்குது. இப்போது நான் இதில் பூண்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. நான் போடலை. இதில் போட்டு மூடி போட்டு வேக வச்சிடுங்க. வெந்ததுக்கு அப்புறம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் கீரையை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணீர் சேர்க்காதீங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும்.